ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். அந்த வீடியோவில் முதல் டிடிஎஃப் டாஸ்க் வந்து முடிஞ்சு அருணும் ஜெயிச்சிட்டாங்க. இப்போ ரெண்டாவது டிடிஎஃப் டாஸ்க்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ சௌந்தர்யா, ரயான் அப்படியே வரிசையாக ஜெயிச்சிருக்காங்க. ஒரு 5 பேர் பாயிண்ட் எடுத்துருக்காங்க. யாருங்கிறத பார்ப்போம். ஆனால் சும்மாலாம் ஜெயிக்க உள்ள வேற லெவலில் பந்தாடிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே முன்னாடி பேசி வைக்கலை அப்படின்றத முத்துக்குமரன் ஃபீல் பண்ணுறாரு இப்போ தான். ஏன்னா முன்னாடியே பேசி வச்சிட்டோன்னா இது இதை எடு நான் அதை எடு அப்படின்னு சொல்லி ஆடி இருந்தோம்னா அது வேறு மாதிரி இருந்திருக்கும். இல்லை செங்கலா டாஸ்க் மாதிரி பிடிச்சி கொடுத்து விளாண்டது தான் செம்மையாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஷன் போகுது. இப்போ எவனாவது ஓடுறவனா பிடிச்சிட்டு அவன் ஸ்ட்ராங்காக இருக்கான், முத்துக்குமரன் ஸ்ட்ராங்காக இருக்கான், ஓடுறான், ரயான் ஸ்ட்ராங்காக இருக்கும், 2 பேர் பிடிச்சிருக்கடா அவனை பிடிச்சிட்டு மிச்சம்லாம் ஓடுங்கடா அப்படின்ற மாதிரி அலையன்ஸ் பண்ணி பலாடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் போட்டுருக்கலான்றாங்க. ஸோ அதுதான் அடுத்த டாஸ்கில் வைக்க போகிறாங்க. ஏன்னா விஷால் ஜெயிச்சிருக்காங்கிற தகவல் வருது. ஸோ அதனால் அதுதான் வந்து அவங்க டிசைட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போது பவித்ரா வரைக்கும் ஈஸியாக அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கடுத்து ஜாக்லின் அவுட் ஆகிறதுக்கு ரயானுக்கு கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா சௌந்தர்யா போய் சுற்றியில் எடுத்துட்டாங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அவன் நின்ட்டான். மாற்றி 2 பேரும் ஃபோட்டோ கையில் இருக்குது, அவன் கையில் சுற்றியில் இருக்குது. ஆனால் அங்கே சைடு வந்து பார்த்தீங்கன்னா விட மாட்டுறாங்க. சௌந்தர்யா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டாங்க. ஸோ சுற்றியில் வாங்கி டக்குன்னு வந்து ஜாக்லின் அடித்து எலிமினேட் பண்ணுறான். ரொம்ப டஃப்பாக தான் விளையாண்டாங்க. ஜாக்லின் வந்து விடலை. நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி. கொஞ்ச நாள் கொஞ்சம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க, நல்லா இருந்தது. அடுத்து சௌந்தர்யாவோட விளையாடும் பொழுது அவன் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உடனே அடிச்சிட்டான். போகும்போதே வந்து அந்த ஃபோட்டோ போய் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா லைட்டாக லேட் ஆகிட்டாங்க. சுற்றியில் அவங்க எடுத்துட்டாங்க, அவன் ஃபோட்டோ எடுத்துட்டான். சரி ஓடி போய் அவன் ஃபோட்டோ எடுத்துருந்தாங்கன்னா பயங்கரமாக இருந்திருக்கும். பட் அந்த ஃபோட்டோ வந்து தவற விட்டாங்க. அவன் வந்து எடுக்கக்கூடாது, அவன் எடுத்துட்டான், போய் எடுக்கக்கூடாதுன்னு அந்த ஃபோட்டோ கீழே போட்டான். அப்புறம் எடுத்துகிட்டு கையில் வைக்கும்போது சுற்றியில் பிடிங்கிட்டு போய் அடிச்சிட்டான். ஸோ சௌந்தர்யாவும் காலி முடிஞ்சா. ஸோ இப்போ உள்ள டிஸ்கஷன்ஸ் போகுது, எப்படி இது வந்து விளையாண்டுருக்கலான்னு. அப்போ வாக்குவாதம், அதாவது ராயன் நீ மட்டும் விளையாண்டு யாருக்கோ பாயிண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு, அது எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது, அப்படி நீ புரிஞ்சுக்கிட்டா என்ன ஒன்றும் பண்ண முடியாது. நான் யார் ஃபஸ்ட்டு விளாட்றாங்க அப்படி தான். ஏன்னா நேற்றுலேருந்து டாஸ்க் எப்படி அப்போ கண்ண முடி தானே போய் தொட்டிங்க, அதுவும் லக்கு தானே. இது லக்கு கூட கிடையாது, நான் தானே ஓடி போய் விளாட்றேன். அப்போ எப்படி நீங்கள் அந்த டாஸ்க் வந்து குத்தம் சொல்லலாம் அப்படின்னு. இல்லைடா குத்தம் சொல்லலை, பட் அது வந்து ரொம்ப எனக்கு யாரோ நீ பேசிகிட்டு இருந்தேன் சௌந்தர்யா கிட்ட. அப்போ நான் பாயிண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு யார் பாயிண்ட்ஸை வச்சு விளாடணும்னு அவசியம் கிடையாது. நான் தனியாக ஒரு கிரியேட் பண்ணி ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் பண்ணி நான் ஒரு கேம் விளாட்றேன் அந்த மாதிரி சொன்னாங்க. முத்துலாம் பாராட்டினார், ஜாக்லின் சூப்பராக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. அப்புறம் அந்த வாக்குவாதம் அப்படியே இதாகிடுச்சு. கட்டான பிறகு அப்படியே கேமரா திருப்புறாங்க, 2 பேரும் ஊட்டிகிட்டு இருக்காங்க ஒருத்தரும். யாரும் பார்த்தா விசால் மடியில் சௌந்தர்யா. ஸோ பால் குடிக்க பூனை வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஸோ போய் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு உறிஞ்சிட்ருக்கு ஓட்டு பேங்கை. ஓட்டு வேணும்ல சௌந்தர்யா ஓட்டு, அதுக்காக போய் உட்காந்துக்கிட்டு ஆப்பிள் போடுறது இது பண்ணுறது. ஏன்டா இந்த எச்சத்தனமான வேலை, இவன் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டாங்க, இவனுக்கு சொம்பு தூக்குறது 4 பேர் வந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறது பார்க்க முடியும். சரியா? இதுதான் முடிஞ்சு, இதோட வந்து முடிஞ்சிச்சு. ஸோ ராயன் வின் பண்ணிட்டா 5 பாயிண்ட்டு, 4 பாயிண்ட் சௌந்தர்யா, 3 பாயிண்ட் நம்ம ஜாக்லின், 2 பாயிண்ட் பவித்ரா, 1 பாயிண்ட் மஞ்சரி. இப்போ 2 பாயிண்ட் ராணவ், 2 பாயிண்ட் அருண். இதுதான் லிஸ்ட்டு. மிச்சம் யாரும் ஓப்பனாகவே பண்ணல. அதவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்குமரன் தீபக் ஓப்பன் பண்ணல. முத்துக்குமரன் இன்னும் வந்து டக் அவுட்டில் தான் இருக்கார். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணணும். மிச்சம் 7 பேர் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரியா? ஸோ இவ்வளோ தான் மேட்ரு. தீபக், முத்துக்குமரன் ஓப்பன் அப் ஆகலை. மிச்சம் எல்லாருமே பாயிண்ட் வந்து எடுத்துட்டாங்க. 5, 2, 7 பேர். இன்னும் ஒருத்தர் எடுக்கல, யாருன்னு தெரில. அது நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க யாருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? நம்ம அது பண்ண டைம் ஆயிடும். இப்போ அடுத்து முத்துக்குமரனுக்கு கொஞ்சம் அப்படியே தப்பு பண்ணுற மாதிரி 3வது ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. கரெக்டாக? ஸோ விஜய் டிவி விஷாலுக்கு ஒரு சூப்பரான சொம்பு தூக்குறாங்க, பார்த்துருக்கீங்களா? என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாஸ்க் உசுரை கொடுத்து ஆடுவாங்களாம். முதல் டாஸ்க்கு அதில் 5, 4, 3, 2, 1ன்னு கொடுப்பாங்களாம் பாயிண்ட்டு ரயானுக்கு. ஆனால் விஷால் ஆடுற அடுத்த கேமில் 10 பாயிண்ட் மட்டும்தானா. ஒரே ஒரு ஆள் 10 பாயிண்ட். பின்னாடி ஆடுற அடுத்த 2-3 பேர் கூட பாயிண்ட் கிடையாது. இது எந்த விதத்தில் நியாயம்? இது எந்த விதத்தில் முதல் ஃபேரு? ஒரு கேம் ஃபேராக வச்சா அடுத்த கேமும் ஃபேராக தானே வைக்கணும். பார்ட் 2ங்கிறப்ப நீ ரூல்ஸை மாற்றிப்பியா? அட்லீஸ்ட் சரி 10 பாயிண்ட் வச்சுக்கோ, அடுத்து வரவங்களுக்காச்சும் 9, 8ன்னு கொடுறா. அப்போ அதை கொடுக்க மாட்டேன், எவனாவது எடுத்துட்டான்னா பிரச்சனை. ஸோ 10ன்னு சொல்லிட்டு விஷால் வந்து 10க்கு போயிட்டான். அப்போ எவ்வளோ பயஸ்டாக விஜய் டிவி இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இதில் முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா 3வது ப்ரோமோவில் வந்து இது பண்ணிட்டார். அவர் விஷாலோட கூட்டணி போயிட்டார், அலையன்ஸ் போட்டார். இவன் அருண் வந்து பார்த்தீங்கன்னா ராணவ் கிட்ட வந்து போய் அலையன்ஸ் போய் முத்துக்குமரன் முடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி காலிலேருந்து எவ்வளோ தூரம் கத்திட்டு இருந்தாங்க. அருண் பக்கம் தப்பு இருக்குது, ராணவ் பக்கம் தப்பு இருக்குது, முத்து பக்கம் தப்பு இருக்குது. ஆக மொத்தம் பிக் பாஸ் பார்த்தோன்னா முதல் தப்பு. அந்த மூதேவி தான் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு பின்னால் ஒருத்தனுக்கு முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டாஸ்க்கை டிசைன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரியா? இதில் நைட்டு பார்த்துட்டு நம்ம எதிர்னாலும் ஜஸ்டிஃபை ஆகாது. ஏன்னா முத்துவும் அவன் கேம் தான் ஆடி இருக்கான். இந்த கேம் அலையன்ஸ் தான் ஆகி போச்சு. அருணும் ராணுவும் அவன் அலையன்ஸ் வச்சு தான் விளாண்டுருக்காங்க முத்து காலி பண்ணணுன்ட்டு. வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. இதில் எந்த தப்பும் கிடையாது. பிக் பாஸ் மேலே தான் மெயின் கல்பிட். உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.